தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவனுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணிக்கும் இடையில் நடந்தது என்ன என்பது குறித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யசோதா விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் கிருத்திகா நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். இப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு தலைவர் மேல. அதுக்கு அவர் நான் அந்த மாதிரி எந்த இதுவும் செய்யல, இது வரைக்கும் அவங்களை திட்டது கிடையாதுன்ற பதிலும் அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்க சூழல் நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அங்க இருந்தேனேம்மா, அப்படி எந்த இன்சிடென்ட்டும் நடக்கலம்மா, புரியுதுங்களா? நான் கூட இப்போ திடீர்னு நீங்கள் வந்தீங்க, இந்த மைக்கால என்னை அடிக்க வந்தீங்கன்னு சொல்லி நான் கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சத்தியம்னு ஒன்று இருக்குது இல்லை, நாங்கள் சத்தியமே ஜெயதேன்னு நம்புறவங்க காந்தியவாதிகள், காங்கிரஸ்காரங்க. அதனால நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உண்மைக்கு தான் உண்மை நடந்தது என்னவோ அதை தான் சொல்லுவோம், அதை தான் செய்வோம். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த இன்சிடென்ட்டும் நடக்கலை. இப்போ அவங்க கொடுத்திருக்க அந்த கம்ப்ளைண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? இதுக்கு அவங்க அதாவது இந்த சம்பவம் நடக்கல அப்படிங்கிற சூழ்நிலையில அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் நீங்க ஏனோ அவர் மேல இருக்கிற அதீதமான கோபத்தின் காரணமாக அன்பு ஏற்பட்டாலும் அதீதமாக ஏற்படுது, கோபம் ஏற்பட்டாலும் அதிகமாக ஏற்படுது. அதனுடைய அதிகமான கோபம் என்ன காரணம்னு தெரியல. அதை சொல்லியிருந்தா நம்ம கூட காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்புனதே நான் தான். அதனால அந்த அம்மா ஏதாவது சொல்லியிருந்தாங்களா, தலைவர்கிட்ட பேசி இது மாதிரி இருக்குது, அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, இல்லை அது மாதிரி கேட்குறாங்க அது மாதிரி செஞ்சுட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க பேனர் கழிச்சவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க, நடவடிக்கை எடுக்கிற எழுதி கொடுங்க, தட்ஸ் ஆல். அவ்வளோதான் பிரச்சனை, வேற ஒண்ணுமே இல்லை. இதுல அவங்க அவரை அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க சொல்றத வச்சு சொல்றேன், எனக்கு தெரியாது. அப்படி எதுவா இருந்தாலும் அவங்களுக்குரிய மரியாதையோடு தான் அவர் நடந்தாரு. அவருக்குரிய மரியாதையோட அவங்க நடந்தாங்கன்றது அதையும் ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறத பத்தி நீங்க தலைமையில ஏதாவது பரிந்துரை பண்றதா இருக்கீங்களா? நான் இப்போ ஓப்பனாக ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னேன்னா, அவங்க எங்களுக்கு விரோதிகள் இல்லை, எல்லாமே எங்களுடைய சகோதரிகள் தான். எங்களுக்கு இளங்கோவன் தானாக அந்த நாற்காலியில் ஏறிக்கல, சோனியா காந்திமா தான் அவங்கள போட்டிருக்காங்க. எங்களுக்கு சோனியா காந்திமா ராகுல் காந்தியுடைய பிரதிநிதியாக தான் இங்கே இளங்கோவன் இருக்கிறாரே தவிர இளங்கோவன் தன்னிஷ்டமா இல்லை. அவர் மேல நடவடிக்கை எடுப்பதற்குரிய முழு அதிகாரம் சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் தான் இருக்குதே தவிர மற்றவங்களுக்கு கிடையாது. நாங்க ரெக்வஸ்ட் பண்ணோம்னா சோனியா காந்தி ராகுல் காந்தி கிட்ட தான் ரெக்வஸ்ட் பண்ணணுமே தவிர அவங்கள தான் வற்புறுத்தணுமே தவிர போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லை. அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க எங்க அம்மா சோனியா காந்தி போட்ட தலைமையை எதிர்த்து அவங்க போறவங்க, சோனியா காந்தியினுடைய அந்த கட்டளைக்கு அடிபணியாதவங்க, சோனியா காந்தியினுடைய எண்ணத்துக்கு விரோதமா செயல்படுறவங்க, காங்கிரஸ் கட்சியில இருக்கிறதுக்கு தகுதி இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் எங்க மகிழா காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு ஏற்படுகின்ற போது நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, மன்னிப்போம், மறப்போம். அந்த அம்மா கொடுத்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டாக்க